ஹாய் ஜாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சாயங்கால டைம் 90 ஃபீட் ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கணபதி வீடியோ போட்டிருந்தேன். அன்றைக்கி நம்ம பார்க்காத கணபதி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட் நாங்கள் எங்கள் பில்டிங் கீழே ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஃபோன் கடைக்கு தான் போனோம். என் தங்கச்சியோட ஃபோன் வந்து கீழே விழுந்துருச்சு. அது வந்து இப்படி ரெண்டாக பிளந்துருச்சு. ஆனால் வேலை செய்யுது ஃபோனு. ஸோ அது லைட்டாக கம் வச்சு ஓட்டுறதுக்காக நாங்கள் அந்த கடைக்கு போனோம். இதுக்கு முன்னாடி அவங்க அப்படி தான் ஒட்டி தந்தாங்க. என் பையன் ஒருக்கா கீழே போட்டு அந்த ஃபோன் இப்படி ஆக்கிட்டான். ஆனால் நாங்கள் ஒரு வருஷமாக சமாளித்து கொண்டு வந்துட்டுருக்கோம். அப்போ ஏதோ ஒரு கம் அந்த ஃபோன் ஒட்டுற கம் வச்சு தான் அவங்க ஒட்டி கொண்டு வந்தாங்க. அப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேனே முன்னே போய் என்கிட்ட அதே ஃபோன் தான் இருக்குன்னு காமிச்சாரு. அப்போ நான் சேனல் போட எல்லாரும் பார்ப்பாங்க, ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு சொன்னது. அப்புறம் முன்னே போய் ஒரு ஹாய் சொன்னாங்க. ஃபோன் அழகாக ஒட்டி தந்துட்டாங்க. 3 மணி நேரத்துக்கு ஃபோன் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே டாட்டா பை பை அவங்ககிட்ட சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இது நான் அன்றைக்கி காமிச்ச கணபதி தான். கீழே வரும்போது ரொம்ப மழை பெஞ்சிச்சு. கீழே வந்து கொடை விரிச்சா மழையங்கானில் ஒன்றைங்கானில் இந்த மழை அப்பப்போ நம்மளை பூச்சாட்டி காமிச்சு ஏமாற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எந்த கணபதி பார்க்க போகிறோன்னா காமராஜ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கணபதி தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி அந்த கணபதி நான் காட்டலை. சாயங்காலம் பூஜைலாம் பண்ணுவாங்களா, அதுக்குள்ளே ஏற்பாடெலாம் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. நிக்கில் தான் இருந்து கொஞ்சம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். அவன் எங்கள் பில்டிங்கில் உள்ள பையன் தான். சரி நம்ம அவனை டிஸ்டர்ப்லாம் பண்ண வேண்டாம், அவனுக்கு வேலையை பார்க்கட்டு அப்படின்னு நாங்கள் தூரமாக நின்று வீடியோ எடுத்துகிட்டு அடுத்த கணபதி பார்க்க கிளம்பிட்டோம். இதுதான் காமராஜ் ஸ்கூலு. காமராஜ் ஸ்கூலு ஜூனியர் காலேஜ் இங்கே சேமாக தான் இருக்குது. பாருங்கள் இங்கே கணபதிலாம் பெருசாக இருக்கும் இல்லையோ, ஆனால் பேனர்லாம் ரொம்ப பெருசு பெருசாக அடிச்சு வச்சுருப்பாங்க. இது விஓசி டவரில் உள்ள கணபதி. இந்த கணபதி ரொம்ப ஃபேமஸ் தான். அப்போமே இருந்து இப்போ வரைக்கும் நல்ல பெரிய கணபதி அவங்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் இது வெளியே டிராஃபிக் பார்த்துக்குவாங்க. எங்கேயாவது வெளியே போனால் கூட தாரவின்னு சொன்னால் ஒருத்தர் வர மாட்டாங்க. உள்ள டிராஃபிக் பயந்து. இதுக்கு அடுத்த பில்டிங்கில் இருக்கிற ஒரு கணபதி. அதுக்கப்புறம் அப்படியே நேர் ஆப்போசிட்டில் தீபக் பில்டிங் இருக்குது. அதுக்கு கீழே வச்சுக்கிற கணபதி தான் இது. இந்த கணபதி ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. ஒரு பெரிய கணபதி இருந்துச்சு. அதுக்கு கீழே குட்டி குட்டியாக நிறைய கணபதி இருந்துச்சு. அதை நான் கவுண்ட் பண்ணி பார்த்ததில் ஒரு 10 கணபதி கிட்ட வந்திருந்தது. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. நான் அந்த குட்டி கணபதியுமே ஒன்றுமே தனித்தனியாக ஜூம் பண்ணி சின்ன சின்ன வீடியோவை குட்டி குட்டியாக ஸ்லோ பண்ணி தான் வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள். எனக்கு இந்த 2வது இருக்கிற கருப்பு கணபதி ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்ன கணபதி பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, 10 நாள் நல்லா வச்சு ப்ரேயர் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, ஆனால் அப்புறம் கடைசியில் கொண்டு கடலை போட்டுட்டு வந்துடுறீங்க பிள்ளையார. எதுக்கு? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல, அது சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா. அதுக்கப்புறம் இது பக்கத்தில் லட்சுமி சாலை இருக்கிற அந்த பக்கம் ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு கணபதி. நான் போன வீடியோ போட்டிருந்தேன். அதில் கணபதி கணபதினு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கணபதியா கணபதியானி. தமிழில் சொன்னால் கணபதி. இது மும்பை ஸ்லாங்கில் கணபதி கணபதினு சொல்லி பழகிருச்சு, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் இது பக்கத்தில் இருக்கிற ஒரு பூக்கடை. அதுக்கப்புறம் இது விஓசி டவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பழக்கடை. இந்த பழக்கடையில் எல்லா பழமும் எப்போவுமே கிடைக்கும். சீசனபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். யாரும் இந்த கடை தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த கடையில் போய் நீங்கள் பழங்கள் வாங்கிக்கலாம். 90 ஃபீட்டில் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பழம் வாங்கிட்டு நாங்கள் உதிரி பழம் தான் வாங்கினோம். உதிரி பழமும் கொஞ்சம் போல ஸ்நாக்ஸ் அங்கே வாங்கினாங்க. ஸ்நாக்ஸுமே உண்டு. நாங்கள் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் எங்கள் பில்டிங் கீழே மறுபடியும் வந்துட்டோம். அப்புறம் நாங்கள் சாயங்கால டைம் வெளியே வந்தால் கண்டிப்பாக பானிபூரி சாப்பிடாம வீட்டுக்கே போக மாட்டோம். மும்பையில் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பானிபூரி ரொம்பவே ஃபேமஸ். இது எங்கள் பில்டிங் கீழே இருக்கிறவங்க தான் ரொம்பவே பானிபூரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னா டோபி கார்டில் ஒரு கடையில் நல்லா பானிபூரி நல்லா இருக்கும். நான் அங்கே போயிட்டு தனியாக பானிபூரிக்கு வீடியோ உங்களுக்கு போடுறேன். அப்புறம் எங்கள் அப்பாவும் அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு கூப்பிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிளேட்டை வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை, see you.